பிள்ளைகளே, மீண்டும் பாடம் 29 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் பாடம் 28 பார்த்தோம் மார்ட்டின் லூதரை பற்றி. மார்ட்டின் லூதர் அவர்களால் எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்துக்கு ஏற்பட்ட மறுமலர்ச்சியை குறித்து நாங்கள் விரிவாக அந்த பாடத்தில் கவனித்தோம். நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க போகிறது இந்த கிறிஸ்தவ மறுமலர்ச்சியை அடுத்து ஏற்பட்ட பல்வேறு அபிவிருத்திகள், டெவலப்மெண்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அதனோடு சம்மந்தப்பட்ட பல்வேறு சங்கங்கள், பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக தோன்றுவிக்கப்பட்டன. அந்த நிறுவனங்களோ அல்லது சங்கங்களோ இன்னுமே அந்த பணியை செய்து கொண்டு வருகிறது. அவ்வாறு நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சங்கம் தான் இலங்கை வேதாகம சங்கம், சிலோன் பைபிள் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேதாகம சங்கத்தோட மிகப்பெரிய பணி இது எவ்வாறு தாபிக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை அது படிச்சிருப்பீங்க. ஒரு பெண், அவங்களுடைய பேர் மேரி ஜோன்ஸ். அவங்க இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்து வர்ற ஒரு ஏழை பெண். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்னது? அவங்களுக்குன்னு ஒரு வேதாகமம் வைத்து இருக்க வேண்டும் என்று. அப்போ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வேதாகமத்தை எப்படி எடுக்கிறது? 1700ஆம் ஆண்டில் நடக்கிற ஒரு கதை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 400 வருடங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ கதைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பைபிள், ஒரு வேதாகமம் அவங்களுக்கே வேணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, போதகர் சார்ல்ஸ் தாமஸ் என்கிறவரை சந்திக்க வெறுங்காலோட எந்த விதமான ஸ்பாதனையும் அணியாமல் 26 மைல் தொலைவில் நடந்து போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட அவங்களுக்கு ஒரு வேதாகமத்தை பெற்று வர்றாங்க. இந்த கதை அல்லது இந்த பெண் செய்த இந்த விடயம் இந்த போதகர் சார்ல்ஸ் தாமஸ் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டது. இந்த பெண் தனக்கு ஒரு வேதாகமத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு தொலைவில் இருந்து நடந்து வர்றாங்களே. இப்போ அந்த காலத்தில் இவங்க இங்கிலாந்து பிரதேசத்தில் வேல்ஸ்ன்னு சொல்கிற பகுதியில் தான் இந்த கதை நடக்குது. அப்போ இந்த சிறுமி இந்த பெண் போயிட்டு அந்த வேதாகமத்தை எடுக்கும் போது இது இந்த சார்ல்ஸ் தாமஸ் மனசில் ஒரு 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 சிந்தனையை தூண்டுவிக்குது. இதன் வெளிப்பாடாக என்ன நடக்குதுன்னா, 1804ஆம் ஆண்டு 1804 என்ன நடக்குது, பிரித்தானிய வேதாகம சங்கம் உருவாகுது. இதன் நோக்கம் என்னது? பிரித்தானிய வேதாகம சங்கத்தின் நோக்கம் என்னது? வேதாகமங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, கொடுக்கறதுக்கு. அதாவது வேதத்தை வாசித்து கடவுளை பற்றி அறிந்து கொள்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அந்த வேதாகமங்களை பெற்றுக்கொள்ளுகிற பணியில் இந்த சங்கம் ஈடுபடுது. நீங்கள் இதை குறித்து நீங்கள் மேலதிக தகவல்களை புத்தகங்கள்ல இருந்தோ அல்லது இணையதளத்துல இருந்தோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் அடிப்படையாக கொண்டு 1812ஆம் ஆண்டு இங்கிலாந்து வெளிநாட்டு வேதாகம சங்கத்திட கிளை ஒன்று இலங்கையில் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ இலங்கையிலேயுமே நடக்குது, பிரித்தானியருடைய ஆட்சி கால பகுதியில் 1812ஆம் ஆண்டு இலங்கையில் இதுன்ற ஒரு கிளை ஸ்தாபிக்கப்படுது. இது இலங்கை வேதாகம சங்கம்னு இப்போது அழைக்கப்பட்டு இன்னுமே இந்த பணியில் ஈடுபட்டு ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வேதாகமங்களை மக்களுக்கு வழங்குகிற பணியில் இந்த சங்கம் ஈடுபட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கொழும்பில் கொள்ளுப்பிட்டி என்ற பிரதேசத்தில் இருக்குது. பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கற்கிறதுக்கு அழகான ஸ்டோரி புக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த தமிழ் புக்ஸ் இருக்கும். அந்த ரூத், தாவீது, அதுக்கு பிறகு சவுல், நல்ல சமாரியன், அந்த மாதிரி அழகான குட்டி குட்டி கதைகள், அழகான புக் மார்க்ஸ், அந்த மாதிரி பல்வேறு விடயங்கள் மூலமாக இந்த காலத்துக்கு
இப்போ இந்த காலத்தில் இருக்க தொழில்நுட்பங்களை பாவித்து நல்ல கலர்ஃபுல்லான நல்ல அழகான வேதாகமங்களை பைபிள் ஸ்டோரி புக்ஸ் எல்லாத்தையும் இவங்க வழங்கி வர்றாங்க. இதன் மூலம் அவர்களுடைய நோக்கம் அன்று மேரி ஜோன்ஸ் ஒரு வேதாகமத்தை பெற்றுக்கொள்ள செய்த நடவடிக்கைகளை போல எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தையை அறியறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அவங்க இந்த சங்கத்தை இன்றுமே நடைத்து இன்னுமே அந்த பணியை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. ரைட். அப்போ இந்த இலங்கை வேதாகம சங்கத்துக்கு ஒவ்வொரு திருச்சபையுமே, ஆங்கிலிக்கன் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு ஒவ்வொரு திருச்சபைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எல்லா திருச்சபைகளுமே ஒன்றிணைந்து அவங்களோட பணிபுரிகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விடயம். ஆகவே பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இலங்கை வேதாகம சங்கத்தை குறித்து அவர்களுடைய பணிகளை பாராட்டி நீங்கள் வேணும்னா அவங்களுக்கு ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதலாம். நீங்கள் அவர்களை குறித்து இன்னும் மேலதிக தகவல்களை திரட்டி அந்த கடிதத்தை எழுதி நீங்கள் அவங்களுக்கே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு நான் உங்கள் மத்தியில் விட்டு போகிற வேத பகுதி மனன வசனம் திருப்பாடல் 119 அதிகாரம் 105 வசனம். நம்ம எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு பகுதி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. மீண்டும் உங்களை பாடம் 30 உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.